இப்போ நான் ரீசெண்டாக சொல்கிற டேட்டா என்னென்னா 2019-18 இந்த காலத்தில் இருக்கக்கூடிய முதுகலையில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையும் இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய கடந்த 3 ஆண்டுகளில் 27% இருந்தால் அது 25%. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 27% இருந்தால் அது 25% இருக்கு. ஆனால் இது இந்திய அளவில் அதிகமான எண்ணிக்கையாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய முந்தைய ரெக்கார்டப்பட இது குறைஞ்சிட்டு இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம். கடந்த 12 வருஷமா ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி கூட இந்த அரசால் கொண்டு வர முடியலன்னா அப்போ என்ன அரசாங்கம் இது? தமிழ்நாட்டில் மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்குதா இல்லையா? மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்குதா? 5 மாவட்டத்துக்கு ஒரு மாநில பல்கலைக்கழகம் இருக்குது. அப்படி மாநில பல்கலைக்கழகங்கள் அதிகமானாதான் பிஹெச்டியுடைய வேகன்சி அதிகமாகும். பிஹெச்டி சேருபவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிட்டு இருக்குது நாங்கள் குற்றச்சாட்டுனா, இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம். தமிழ்நாடு ஏற்கனவே நல்லா இருந்த மாநிலம், அங்கே இதுக்கு முன்னாடி இருந்ததோ இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அதை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணுங்க, இந்தியாவோட கம்பேர் மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணுங்கன்னா